எழுதியவர் குட்டி SVC, பேசியவர் அர்ஜுன். நீங்க இப்போ கேட்டுக்கொண்டிருப்பது பிரதிலிபி FM. அத்தியாயம் 1. இக்கதையில் வரும் இடம், பொருள், ஊர், கதையின் கதாபாத்திரங்கள் அனைத்தும் கற்பனையே. இந்திய தோல்பொருள் ஆராய்ச்சி நிலைய பிரிவு சதுரகிரி மலைத்தொடர். அந்த மலைத்தொடரில் கிடைத்த பழங்கால ஓலைச்சுவடிகளை வைத்து ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருந்தார் சீனியர் ஆராய்ச்சியாளர் குமரகுரு. 5 அடி 8 அங்குல உயரம், நல்ல கலையான முகம், தலையில் கொஞ்சம் நரைத்த முடி. அவர் தீவிரமாக வேலை செய்வதை பார்த்து கொண்டிருந்த சிவா, சார் ஏதோ சிக்கிச்சா என்று கேட்டுக்கொண்டே குமரகுரு அருகில் வருகிறார் சிவா. 5 அடி 6 அங்குலம் உயரம், வாட்டசாட்டமான உருவம், நல்ல சிவப்பான நிறம், பார்க்க அமைதியான முகம், பார்ப்பவர்களை கவர்ந்தெடுக்கும் கண்கள். சிவாவும் குமரகுருவும் 6 வருடங்களாக ஒன்றாக வேலை பார்க்கின்றனர். சதுரகிரி மலையில் 2 வருடங்களாக ஆராய்ச்சியில் ஈடுபட்டுள்ளனர். ஆட நீ வேற ஏன்பா கடுப்பேத்துற, இன்னும் எந்த ஒரு உருப்படியான தகவலும் கிடைக்கல என்று சலித்துக் கொள்கிறார் குமரகுரு. அப்போ இந்த மாசமும் ஊருக்கு போக முடியாதா? ஆமா, நம்ம டிபார்ட்மெண்ட் ஹெட் வேற ஏதாவது ஒரு தகவல் கிடைச்சாதான் நீங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப என்ன பண்றதுனே தெரியல, கடுப்பா இருக்கு. அட சீனியர், நீங்களே இப்படி சொன்னா எப்படி? நம்ம வீட்டுக்கு போய் 5 மாசத்துக்கு மேல ஆச்சு. இப்படியே போயிட்டு இருந்தா நம்ம வீட்டுல நம்மள மறந்துடுவாங்க சீனியர். அதுக்கு இப்போ என்ன பண்ண சொல்ற? இன்னைக்கு ஹெட்டு கிட்ட லீவு கேளுங்க, 1 வாரம் ஊருக்கு போயிட்டு அப்புறம் தேடலாம். அது நீயே அவர்கிட்ட சொல்ல வேண்டியதுதானே? சீனியர் இருக்கும்போது ஜூனியர் ஆடக்கூடாதுல்ல, அதான். நீ ஏன் என்ன மாட்டி விடுறதுலயே குறியா இருக்க? அது இல்ல சீனியர், கொஞ்சம் யோசிங்க சீனியர். நாம ஊருக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு, அதான் லீவு கேளுங்க சார். நாம ஊருக்கு போயிட்டு வந்துடலாம். எங்கிட்ட என்ன மாட்டி விடணும்னு முடிவு பண்ணிட்ட. சரி, கேட்டுதான் பாக்குறேன். தேங்க்ஸ் சார். அப்புறம் நீ போன விஷயம் என்னாச்சு? அதுவா சார், அங்கேயும் ஒதுக்கிச்சு. எதுவுமே இல்லாத இடத்துல ஏதோ ஒரு சில தங்க காசும் சில ஓலைச்சுவடியும் கிடைச்சதுக்கு நம்மள 2 வருஷமா இங்க போட்டு உயிரை வாங்குறானுங்க. கோவப்படாதீங்க சீனியர், நாம கஷ்டப்படுறதுக்கு கண்டிப்பா ஒரு நாள் பலன் கிடைக்கும். பார்க்கலாம் சார். இப்பவே மணி 4 ஆச்சு. இப்பவே போன் பண்ணி கேட்டீங்கன்னா கடைசி பஸ் பிடிச்சு போயிடலாம். டேய், இங்க ஒருத்தன் எவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்க, நீ என்னடா உன் காரியத்திலேயே குறியா இருக்க. சார் ஏன் சார் கோவப்படுறீங்க? இப்போ நான் எனக்கு மட்டுமா கேக்குறேன்? உங்களுக்கும் சேர்த்து தானே கேட்க சொல்றேன். சரி, இப்ப நீ ஏன் கோவப்படுற? இரு கேக்குறேன் என்று சொல்லிவிட்டு தனது மொபைலை எடுத்து தனது ஹெட்டிற்கு போன் செய்கிறார். சார், குமரகுரு பேசுறேன் சார். சொல்லுங்க, நீ குட் நியூஸ்? இல்ல சார், உருப்படியான தகவல் எதுவும் கிடைக்கல. அப்புறம் அது சார், லீவ் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. அதான் 1 வாரம் லீவ் கொடுத்தீங்கன்னா ஊருக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷா ரிசர்ச் கண்டினியூ பண்ணலாம். அதான் சார் 1 வாரம் லீவு கொடுங்க சார். என்ன 1 வாரமா? அதெல்லாம் முடியாது சார். ப்ளீஸ் சார், ஊருக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஓகே, ஆனா 1 வாரம்லாம் தர முடியாது, 4 நாள் தான். சரியா? சரிங்க சார் என்று போனை கட் செய்து விட்டு சிவாவை கூப்பிடுகிறார். சிவா, 4 நாள் தான் லீவு கொடுத்துருக்காங்க, கிளம்பு போகலாம். என்ன சார் 4 நாள் தானா? ஆமா, அதுவே பெரிய விஷயம், கிளம்பு. ஆமா சார், வாங்க போடலாம் என்று சொல்லிவிட்டு இருவரும் ஊருக்கு செல்ல தயாரானார்கள். குமரகுரு வீடு சேர்ந்தார். 8 மணி நேர பயணத்தின் உடம்பு அலுப்பினால் வந்ததும் உறங்க சென்றார். காலை அவரது மனைவி தேவி அவரை தூக்கத்தில் இருந்து உசுப்பினார். என்னங்க எந்திரிங்க, மணி 10 போகுது. நைட்டு லேட்டா தானே தூங்கினேன், இன்னும் ஒரு 1 hour தூங்கிக்கிறேனே. அதெல்லாம் போயிட்டு தூங்கலாம், எந்திரிங்க. எங்கம்மா போனோம்? தானியா இன்னைக்கு காலேஜ் அட்மிஷனுக்கு போறா, நீங்களும் கூட போயிட்டு வாங்க. அவ போயிட்டு வந்துருவா, என்ன ஏன் டிஸ்டர்ப் பண்ற? செல்லம் கொடுத்து நீங்க அவளை கெடுத்து வச்சிருக்கீங்க. இப்போ கூட போயிட்டு வர போறீங்களா இல்லையா? ஐயோ கரெக்டாதம்மா, பயமா இருக்கு, இதோ கிளம்பிட்டேன் என்று சிரித்தபடி கிளம்ப தயாரானார். சிறிது நேரம் கழித்து குமரகுரு தயாராகி வந்தார்.
தானியா, நீ ரெடியாமா? நான் ரெடி, போகலாமா? ரெடி டேட், இருங்க, எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். ஓகேம்மா, சீக்கிரம் செக் பண்ணு, லேட் ஆயிட்டு இருக்குல்ல. எல்லாம் கரெக்டா இருக்கு டேட், கிளம்பலாம். ஓகேம்மா, எந்த காலேஜ்? நேஷனல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். என்ன கோர்ஸ் எடுக்க போற? நான் உங்க பொண்ணு டேட், பிஏ ஹிஸ்டரி தான். ஓ, எனக்காக நீ அந்த கோர்ஸ் எடுக்கிறியா? அப்படிலாம் இல்ல டேட், எனக்கும் அந்த கோர்ஸ் பிடிச்சிருக்கு, அதான் தானே பார்த்தேன். கோமா டேட், இதுக்கெல்லாம் நான் ஏன்டா கோவப்படணும்? உன் விருப்பம் எதுவோ அதான் என் விருப்பமும். தேங்க்ஸ் என் செல்ல டேட். இவர்கள் இருவரும் பேசிக்கொண்டே வந்ததில் காலேஜ் வந்துவிட்டது. அங்கே அட்மிஷன் முடித்துவிட்டு இருவரும் வருகின்றனர். அப்போது எதிரில் ஒருவன் சைக்கிளில் வேகமாக அவர்களின் அருகில் வந்து ஒரு கட்டடித்து திருப்பி வேகமா காலேஜிற்கு உள்ளே சென்று விடுகிறான். அவன் பைக்ல தான் சீனை போடுவானுங்க, இவன் சைக்கிள்லயே சீனை போடுறான் என்று தன் அப்பாவிடம் சொல்கிறாள் தானியா. அவனை பார்த்தா சீன் போடுற மாதிரி தெரியலம்மா. எப்படி சொல்றீங்க? அதுவா, வெரி சிம்பிள். சீன் போடுறவன் எப்போதுமே சீன் போட்டதுக்கு அப்புறம் யார் முன்னாடி சீன் போட்டானோ அவங்கள பார்த்துட்டு தான் போவானுங்க. ஆனா இவன் நம்மள பார்க்கல, சோ அதை வச்சுதான் சொல்றேன். வேகமா வந்ததுல நம்மள கவனிக்கல, அதான் பக்கத்துல வந்ததும் கட் அடிச்சுட்டு போயிருக்கான், அவ்வளவுதான். ஓகே ஓகே டாட், நாம போலாமா? அவர்கள் இருவரும் கிளம்பி சென்றனர். சைக்கிளில் வந்தவன் அட்மிஷனுக்காக உள்ளே சென்று HOD-யிடம் பேசிக் கொண்டிருந்தான். ஏன்பா இப்படி இருக்கு? சார், வர லேட் ஆயிடுச்சுன்னு சைக்கிள்ல கொஞ்சம் வேகமா வந்தான், அதான் சார். சைக்கிள்லையா? எனக்கு தெரிஞ்சு இப்ப சைக்கிள் யூஸ் பண்ற ஒரே பையன் நீதான் நினைக்கிறேன். அப்படிலாம் இல்ல சார், நிறைய பேர் யூஸ் பண்றாங்க சார். யூஸ் பண்றாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா காலேஜ் பசங்க யாரும் எனக்கு தெரிஞ்சு யூஸ் பண்ணல. சரி சார், அதை விடுங்க. என்னோட அட்மிஷன் என்ன ஆச்சு? டைரக்ட் 3rd இயர்ல ஜாயின் பண்ற அந்த காலேஜ்ல சர்டிபிகேட்லாம் கரெக்டா இருக்கு, ஸோ நோ ப்ராப்ளம். நீ ரீஓப்பன்ல இருந்து காலேஜ் வந்துரு. இதா உன் அட்மிஷன் ஆர்டர். தேங்க்ஸ் சார். ஆமா, அந்த காலேஜை விட்டு ஏன் இங்க ஜாயின் பண்ற? அதெல்லாம் இப்ப எதுக்கு சார், விடுங்க ப்ளீஸ். சரிப்பா, அது ஒதுங்கி போகலாம். ஆனா இவன் வழியே மாறி போறானே. ஆளு பார்க்க வாட்ட சாட்டமா 10 பேர் வந்தாலும் அடிக்கிற மாதிரி தான் இருக்கான். அப்புறம் ஏன் சண்டை நடக்கிறத பார்த்து ஒதுங்கி போறான்? ஒதுங்கி போனாலும் பரவாயில்ல, வேற வழியிலேயே போறான். அவ்வளோ பயந்தவனா? சரி, எப்படியோ போகட்டும், நமக்கு என்ன என்று நினைத்து கொண்டார். அப்போது அவளது அப்பா, என்னம்மா யோசனை பலமா இருக்கு போல? அப்படிலாம் எதுவும் இல்ல டேட், ஆட்டோ இன்னும் வரலையா? இதோ வருது பாருமா, ஏறு போலாம். டேட், என்னால இப்படிலாம் வெயிட் பண்ண முடியாது. எனக்கு நீங்க மறுபடியும் வேலைக்கு போறதுக்குள்ள எனக்கு ஸ்கூட்டி வாங்கி கொடுங்க. ஸ்கூட்டியா? ஆமா டேட், வாங்கி தாங்க ப்ளீஸ். ஸ்கூட்டி வாங்கி என்ன டேட் யோசிக்கிறீங்க? உனக்கு ஸ்கூட்டி ஓட்ட தெரியுமா? தெரியும் டேட், சம்மர் வெக்கேஷன்ல ஃப்ரெண்டு கத்து கொடுத்தான். அப்படியா? மறுபடி என்ன யோசனை டேட்? இல்ல, உன் அம்மா கிட்ட என்ன சொல்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அம்மா கிட்டலாம் சொல்லிக்கலாம் டேட், ப்ளீஸ் டேட், வாங்கி தாங்க. நீ கேட்டு நான் எதுமா இல்லைன்னு சொல்லியிருக்க, நாளைக்கே வாங்கி தரேம்மா, போதுமா? தேங்க்ஸ் டேட். அப்புறம் டேட், நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறேனா டேட்? அப்படிலாம் இல்லைம்மா, நீ என் செல்லம், உனக்கு தேவை, நீ கேட்குற, என்னால் வாங்கி தர முடியும், நான் வாங்கி தரேன். இதில் கஷ்டப்பட என்ன இருக்கு? என்னால் முடியாத விஷயத்த நீ கேட்க மாட்டேன், அதனால எனக்கு எந்த கஷ்டமும் இல்லைம்மா. ரொம்ப தேங்க்ஸ் டேட். இதுக்கெல்லாம் எதுக்குமா தேங்க்ஸ் சொல்ற? சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொன்னேன். ஓகே ஓகே. பேசிட்டு இருக்கும் போதே அவர்களின் வீடு வந்துவிட இருவரும் ஆட்டோவை கட் பண்ணிவிட்டு சிரித்து கொண்டே வீட்டிற்குள் செல்ல, தானியாவின் அம்மா அதை பார்த்துவிட்டு, என்ன அப்பாவும் மகளுக்கும் ஒரே சிரிப்பு? அது ஒண்ணும் இல்லம்மா, அப்பா எனக்கு ஸ்கூட்டி வாங்கி தரேன்னு சொன்னாரு, அதான். என்னது ஸ்கூட்டியா? எதுக்கு? காலேஜ் போயிட்டு வரதாமா? ஏன் மேடம் சைக்கிள்ல போயிட்டு வர மாட்டீங்களா? சைக்கிள் எல்லாம் யாருமா போவாங்க? என்னாலாம் முடியாது, அதுவும் 5 கிலோமீட்டர் என்னால முடியவே முடியாது. அப்பாவும் மகளும் என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன? என்னடா அம்மா இப்படி சொல்லிட்டு போறாங்க? விடுமா, எங்க போக போறா, பாத்துக்கலாம். நாளைக்கு நாம ஸ்கூட்டி வாங்க போகலாம். இருந்தாலும் அம்மா கோமா போறாங்களே, அதான். அப்போ உனக்கு ஸ்கூட்டி வேணுமா வேணாமா? வேணும். அப்புறம் என்ன, உன் அம்மாவை நான் பாத்துக்கிறேன். சாப்பிடலாமா டேட்? ரொம்ப
பசிக்குது. சாப்பிடலாமே. தேவி, இன்னைக்கு என்னமா சமையல்? உங்களுக்கு பிடிச்ச வெங்காய சாம்பார். வாங்க, ரெடியா இருக்கு. எல்லாரும் சாப்பிடலாம். எல்லாரும் சாப்பிட்டு விட்டு அவுட்டிங் போகலாம் என்று பிளான் செய்கின்றனர். அப்பா, எங்க போலாம்? சீக்கிரம் ஒரு முடிவு எடுங்க. மூவி போலாம். எந்த படம் நல்லா இருக்கு? மூவியா? இப்ப வர எந்த படமும் நல்லா இல்ல டேட். பேசாம தீம் பார்க் போலாமா? தீம் பார்க்கா? நம்ம ஊர்ல எங்க இருக்கு? இருக்கு டேட், சம்மர் ஸ்பெஷல் நம்ம ஊர்ல போட்டிருக்காங்க. அப்படியா? அப்ப அங்கேயே போலாமே. தேவி, நீ என்னமா சொல்ற? அப்பாவும் மகளும் முடிவு எடுத்துட்டீங்க. நான் சொன்னா கேட்கவா போறீங்க? கிளம்புங்க, போகலாம். இப்படி கோவமாலாம் வர வேண்டாம். கோவம்லாம் இல்ல, வாங்க போலாம். இப்போ 2 பேரும் கிளம்ப போறீங்களா இல்ல இப்படியே சண்டை போட்டுட்டு இருக்க போறீங்களா என்று தானியா கேட்க இருவரும் கிளம்பினர். தோல் பொருள் ஆராய்ச்சி துறை ஹெட் நமச்சிவாயன் தன் காரில் சென்று கொண்டிருந்தார். அவரது மொபைலுக்கு போன் வர எடுத்து பேசியவர் இதோ வருகிறேன் என்று சொல்லிவிட்டு காரில் ஒரு யூடர்ன் அடித்து சிறிது நேரம் பயணத்திற்கு பின் கார் ஒரு பெரிய பங்களா முன் நின்றது. நமச்சிவாயன் காரை விட்டு இறங்கி வீட்டிற்குள் சென்றார். அது அவரது நண்பர் சதாசிவத்தின் வீடு. உள்ளே இருந்தது சதாசிவம். வாயா நமச்சிவாயா, என்ன எப்படி இருக்க? ஒர்க்ல ரொம்ப பிஸியா? ஆள் இந்த பக்கம் வரவே மாட்டேங்கிற, என்ன விஷயம்? நல்லாதான் இருக்கேன். எங்கப்பா? சதுரகிரின்னு ஒரு மலை, அங்க ரிசர்ச் நடந்துட்டு இருக்கு, அதான் வர முடியல. அங்க ரிசர்ச் நடந்தா என்ன, நீ எங்க போற? நான் போல. அங்க நடக்கிற ரிசர்ச்சுக்கு நான் தான் ஹெட். அங்க நடக்கிற ரிசர்ச்சுக்கு தேவையான மெட்டீரியல் நான் தான் அனுப்பணும். அதான்ப்பா ஒரே அலைச்சல். என்னால அடிக்கடி உன்னை வந்து பார்க்க முடியல. சரி சரி, சதுரகிரி என்ன ரிசர்ச் நடக்குது? அதுவா, அங்க ஒரு சில ஓலைச்சுவடிகளும் சில கோல்டு காயின்ஸும் கிடைச்சது. அதை வச்சு பார்க்கும்போது அங்க ஒரு கோட்டை இருக்கும். அதுல கோடிக்கணக்கான தங்கம், வைரம், அப்புறம் நவரத்னங்கள் எல்லாம் இருக்கும்னு ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு. அதை பத்தின ரிசர்ச் தான் போயிட்டு இருக்கு. அப்படியா? அது உண்மையா இருக்கும்னு நீ நம்புறியா? உண்மையாதான் இருக்கும். ஏன்னா அங்க கிடைச்ச ஓலைச்சுவடி 400 வருட பழமையானது. அதனால அது உண்மையாதான் இருக்கணும். ஆனா 2 வருஷமா அந்த கோட்டையை இன்னும் கண்டுபிடிக்க முடியல. இன்னும் 1 இயர்ல கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா இந்த ரிசர்ச்சை டிராப் பண்ணிடுவோம். இந்த 2ல எது நடக்கணும்னு நீ நினைக்கிற? ஒருவேளை அந்த கோட்டை இருந்தா என் டீம் அதை நிச்சயம் கண்டுபிடிச்சிருவாங்க. என் டீம் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஓஹோ, உன் டீம் யாரு? குமரகுரு, அப்புறம் சிவா. சரி, லேட் ஆயிடுச்சு, நான் வரேன், பேசலாம். ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்க, சாப்பிட்டுட்டு போடா. இல்லடா, லேட் ஆயிடுச்சு, நான் ஈவினிங் வரேன், டின்னர் சாப்பிட்டுட்டு போறேன், போதுமா? ஓகேடா, டேக் கேர், பை. தானியா தீம் பார்க்கில் ஜெயிண்ட் வீலில் சுற்றி கொண்டிருந்தார். அப்போ அங்கே அந்த சைக்கிள் பார்ட்டி கூட 10